வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்ததில் ஒரே நாளில் 98 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகக் கோரி ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர். போலீசார் போராட்டக்காரர்கள் ஆளும் கட்சிக்காரர்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த வன்முறையில் 3 தரப்புகளிலிருந்தும் 98 பேர் கொல்லப்பட்டனர். 1971 வங்கதேச சுதந்திர போரில் போராடிய வீரர்களின் உறவினர்களுக்கு அரசாங்க வேலைகளில் 30% இடஒதுக்கீடு அளிக்கும் முறையை நிறுத்த கோரி சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்ததில் 200 பேர் கொல்லப்பட்டனர். உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டை 5% குறைத்து உத்தரவிட்டது. இந்நிலையில் போராட்டத்தின் போது மாணவர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு எதிராக மாணவர்கள் பொதுமக்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்த நிலையில் தற்போதைய மோதலில் 98 பேர் பலியாகியுள்ளனர். இதன் மூலம் மொத்த பலி எண்ணிக்கை 300 அதிகரித்துள்ளது. பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலவரையற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மீண்டும் மோதல் வெடித்ததை அடுத்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கதேச சுதந்திர போரில் போராடிய வீரர்களின் உறவினர்களுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தால் ஏற்பட்ட வன்முறையில் 200 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகக் கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது ஆளும் கட்சியினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்தது. இந்த மோதலில் 50 பேர் வரை உயிரிழந்தனர். இந்நிலையில் வங்கதேசத்தில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் உட்பட அனைத்து இந்திய குடிமக்களும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் சில்ஹெட்டில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதள பதிவு மூலம் அறிவுறுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.